இன்னைக்கும் ஆண்டவர் நமக்கு தரப்போற அந்த வார்த்தை மார்க் 10:17-18. ஒரு பணக்கார வாலிபன் இயேசுவை பார்த்து நல்ல போதகரே அப்படின்னு சொல்றாரு. அதற்கு இயேசுவோட ரிப்ளை, நீ என்ன நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவனை தவிர வேற ஒருவரும் நல்லவன் இல்லை. யோவான் 5:41 பார்த்தீங்கன்னா, நான் மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்கிறதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் இந்த உலகத்துல மனுஷனா வாழ்றப்போ ஒவ்வொரு நாளும் தேவனிடத்துல நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அவருக்கு இருந்தது. ஒரு தடவை இயேசு, நான் யார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சீசர்கிட்ட கேட்கிறாரு. அப்போ பேதுரு சொல்றாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஏசப்பா சொல்றாரு, சீமானே நீ பாக்கியவான், என் பிதா தான் இதை உனக்கு வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இந்த பணக்காரன் பேதுரு ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா இயேசுவை புகழ்ந்தாங்க. இந்த பணக்காரன் இயேசுவை போதகரேன்னு சொல்லல, நல்ல போதகரே அப்படின்னு கூப்பிடுறான். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒருத்தரை புகழ்ல திருப்பி அவங்க நம்மள புகழ்வாங்க. அதுதான் ரீசன். அவன் அதை தான் அவன் எதிர்பார்த்தான். அவனை ஆண்டவர் புகழ்வார் திருப்பி அப்படின்னு அவன் எதிர்பார்த்திருக்கான். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார்னா, ஓ ஆஸ்திய ஏழைகளுக்கு கொடு அப்படின்னு சொல்ல அவனுக்கு மனசு வராம அங்கிருந்து துக்கமுகமா போயிடுறான். நாமளும் சொல்லுவோம் ஆண்டவரை பார்த்து, நான் எல்லாமே உங்களுடைய வார்த்தையை கேட்கிறேன், உங்க வார்த்தையின்படி நடக்கிறேன், நான் பர்ஃபெக்டா இருக்கேன். அறிஞ்ச ஏசப்பா சொல்றாரு, நீ நியாயப்பிரமாணம் முழுவதுமே அறிந்திருந்தாலும் உன்கிட்ட ஒரு குறை இருக்கு. நான் தான் நல்லா ஜெபிக்கிறேனே, உபவாசம் செய்யறேனே, காணிக்க கொடுக்கறேனே, நான் நல்லவன் தானே, நான் யாருக்கு என்ன பாவம் நினைச்சேன், நான் எந்த தீங்கு நினைச்சேன் அப்படின்னு நமக்கு நாமே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறோம். ஆனா ஜீசஸ் என்ன சொல்றாருன்னா, தேவன் ஒருவனை தவிர நல்லவன் இல்ல. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீ நல்லவன் இல்ல அப்படின்னு தான் அவரு சொல்றாரு. சோ நம்ம செய்யற கிரியை மட்டும் நம்மள நல்லவங்களா மாத்துறது கிடையாது. தேவ கிருபையும் விசுவாசமும் தான் நம்மள நல்லவங்களா மாத்தும். ஆமென்.